ஸோ இந்த சாரீ தான் நான் மார்னிங் மேரேஜ்க்கு முகூர்த்தம்க்கு வியர் பண்ண போகிற சாரீ. இதுக்கு நான் எங்கே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்தேன் அண்ட் என்ன மாதிரி டிசைன்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ், மேரேஜ் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் சென்னை டிசைனில் தான் கொடுத்து ஒர்க் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. சரி, இந்த சாரீக்கும் நம்ம அந்த ஷாப்லேயே கொடுத்துடலாம் அப்படின்னு போயிருந்தேன். பட் இந்த வாட்டி நான் போனது வந்து சென்னை டிசைனரோட டி நகர் பிரான்ச்சுக்கு போயிருந்தேன். இவங்க ஆல்ரெடி வந்து புருஷவாக்கத்தில் தான் ஷாப் வச்சுருந்தாங்க. நான் என்னோடய வெட்டிங்க்கு பண்ணும் போதெல்லாம் அங்கே போயிட்டு தான் வந்து கொடுத்துட்டு வந்தேன். பட் இப்போ வந்து டி நகர் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லைக் ரொம்ப மாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே விசிட் பண்ணுறது. ஸோ சாம்பிள் எனக்கு வந்து ஐடியாவே இல்லை ஆக்சுவலாக எந்த மாதிரி ஒர்க் போகலாம் அப்படின்றது. ஸோ அங்கேயே நிறைய ப்ளவுஸ்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து நான் ஐடியாவுக்கு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக போட்டு வச்சுருப்பாங்க ஒர்க் எல்லாமே. நீங்கள் டிசைன்ஸே கொண்டு போகலாம் கூட அங்கே இருக்க ஏதாவது டிசைன் நம்ம வந்து கொடுத்து ஒர்க் பண்ண சொன்னால் சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. இல்லை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு பிக் கொண்டு போயிருந்தோம், இல்லை பின்ட்ரெஸ்ட்டை பார்த்து, இன்ஸ்டாகிராம் பார்த்து, இல்லை கூகுளில் பார்த்து கூட நம்ம இமேஜ் எதாவது கொடுத்தோன்னா அப்படியே நம்மளுக்கு அவங்க அதை சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமைசேஷன் மட்டும் இல்லாமல் இவங்க ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு ஒர்க் போட்டு நிறைய ரெடிமேடாகவே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் சாரீ மட்டும் கொண்டு போனாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச கலரில் ப்ளவுஸ் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நான் காட்டுற அந்த ஒர்க்கோட குவாலிட்டி நீங்களே பாருங்கள், எவ்வளோ ப்ரிசைஸாக ஒவ்வொரு ஒர்க்கும் டீட்டெயில்டாக செம்ம அழகாக வந்து போட்டிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டிங்கன்னா குவாலிட்டி தான் நான் சொல்லுவேன். அந்த மெட்டீரியல் அவங்க சூஸ் பண்ணுற மெட்டீரியலாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே யூனிக்காக நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான டிசைன்ஸாக கொடுப்பாங்க. முகூர்த்தம்க்கு நிறைய பேர் இந்த பல்லாக்கு டிசைன்லாம் ப்ரிஃபர் பண்ணுவீங்கள்ல. ஸோ நீங்களாம் இந்த கடைக்கு போய் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏன்னா பல்லாக்குலேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி வந்து இந்த ஷாப்பில் வச்சுருந்தாங்க. என்னோடய மேரேஜில் நான் என்னோடய மரு சாரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் பல்லாக்கு டிசைன் தான் வந்து பண்ணியிருந்தேன். பட் கஸ்டமைஸில் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸில் க்ரீன் கலர் ஹைலைட் பண்ணி ஒர்க்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ப்ளவுஸு. கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த ஆர்கான்சா ஸ்லீவ்ஸு, நெட் ஸ்லீவ்ஸ்லாம் ஆரி ஒர்க் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட அவங்க ரெடிமேடாக போட்டே வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் சாரீ கொண்டு போனீங்கன்னா சூப்பராக மேட்ச் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு வழியாக கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் பார்த்து எனக்கு இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்கஷன் தான். என்னோடய சாரீ வந்து காமிச்சிட்டு எந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இந்த அண்ணாவும் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு என்கேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், மேரேஜ் ப்ளவுஸ் கொடுக்கும் போதும் இவங்க எனக்கு ரெஃபரன்ஸ்லாம் வந்து கொடுத்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியும் எனக்கு வந்து எந்த மாதிரி வேணும் அப்படிலாம் நான் கஸ்டமைசேஷன் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் அவங்களும் எனக்கு கொஞ்சம் இன்புட்ஸுமே கொடுத்தாங்க. ஸோ நான் ஆக்சுவலாக சூஸ் பண்ண மாடல் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு பொம்மை போட்டுட்டு இருந்துச்சு அந்த ப்ளவுஸை. எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால நான் சேம் டிசைனே எனக்கு வேணும்னு சொல்லி கஸ்டமைசேஷன் கொடுத்தாச்சு. ஸோ ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே டி நகருக்குள்ளே கொஞ்சம் ஷாப்பிங் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக டி நகர்லாம் வந்து. ஏன்னா ஃபுல்லாகவே ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால டி நகர் வர சான்ஸே எனக்கு கிடைக்கல. முன்னெல்லாம் எனக்கு ஷாப்பிங்னாலே டி நகர் தான் ஞாபகம் வரும். பட் இப்போது ரொம்ப நாள் கழித்து போனேன். சரி, கொஞ்சம் வந்து ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். 2 வீக்ஸ் கழிச்சு நாங்கள் ப்ளவுஸ் கலெக்ட் பண்ண போனப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்போ நான் என்னோடய அம்மாவையே கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ அவங்களும் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா புருஷவாக்கம் பிரான்ச்சுக்கு வந்திருக்காங்க. இந்த டி நகர் பிரான்ச்சுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்களும் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணுவாங்க. இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸு, பட்டு சாரீஸ்லாம் அழகாக வந்து மேட்ச் பண்ணி போடுவாங்க. அவங்களும் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதனா தேருமா அப்படின்னு. நான் ஷாப்புக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே பார்த்துட்டு என்னோடய ப்ளவுஸ் வந்து அங்கே டிஸ்பிளேயில் இருக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு. ஸோ என்னோடய சாரியில் இருக்க அந்த கான்ட்ராஸ்ட் கலர்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஹேண்ட் டிசைன்ஸாக இருக்கட்டும், நெக் டிசைன், பேக் டிசைன் எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் ப்ளவுஸ் டிசைன்லாம் ரெஃபரன்ஸ்க்கு பிக்சர்ஸ் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் க்ளோஸ்அப்பில் வீடியோ வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கிளியராக டீட்டெயிலாக எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்லோவாக ஜூம் பண்ணி உங்களுக்காக தான் எடுத்து காட்டுறேன்.
அண்டு கீழே ஹேங்கிங்ஸ் மட்டும் நான் வந்த பிறகு என்னோடய கை அளவு பார்த்துட்டு அவங்க எனக்கு ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு ப்ளவுஸ் எல்லாம் ட்ரையல் பார்த்துட்டேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்னோடய ஹேண்ட் மெஷர்மெண்ட்டும் எடுத்துகிட்டு அப்போவே எனக்கு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்க அந்த ஹேங்கிங்ஸும் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்னை டிசைனர்ஸோட ஷாப் லொக்கேஷன் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிசப்ஷனுக்குலாம் இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் சில்க் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுல, அப்போ வந்து க்ராப் டாப் கலெக்ஷன் தான் அது. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. கலரும் வந்து ரொம்ப எனக்கு சூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. நான் அதை எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய அம்மாவுக்கும் அத்தைக்கும் சாரீ எடுக்கிறதுக்காக டிசைனர் செக்ஷன் வந்து போயிருந்தோம். ஏன்னா ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க் சாரியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. லேடிஸ் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு ஃபைனலாக என்னோடய அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க நாங்கள் வந்திருந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் ரிசப்ஷனுக்கு வேர் பண்ண அவரோட கோட்டையே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் வந்துட்டு இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணாலுமே வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்மளை இன்னும் ரொம்ப எக்ஸைட் பண்ணும். இருங்க அதை நாங்கள் காமிக்கிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கின அந்த பில் அமௌண்ட்டு கால்குலேட் பண்ணி கிஃப்ட் கொடுப்பாங்கள்ல, ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து கொஞ்சம் பில் அமௌண்ட் அன்றைக்கி நிறையவே வந்து போட்டிருந்தோம். ஏன்னா என்னோடய ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிட்டே வந்துச்சு. எங்கள் அம்மா சாரீ, என் அத்தை சாரீ எல்லாமே வந்து 3000 to 4000 ஈச் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பல்காக கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு அவர் போயிருந்தார். ஸோ நாங்கள் பில்லை வந்து 2ஆக பிரித்து 2 கிஃப்ட் வாங்கிட்டோம். ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, ஒன்று எங்கள் அத்தைக்கு அப்படின்னு. ஷாப் விட்டு வெளியேறும் போதே செம்ம பசி. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு ரோடு கடை இருக்குது, அங்கே வந்து வண்டியை விட்டாச்சு. தக்காளி தொக்கா ஏமாத்திட்டாங்களா? கிரேவி, நண்டு கிரேவி. எனக்கு என்ன ஊட்டின நீ? நண்டு கிரேவி ஊட்டினியா? சம்மடி வாங்குவனி. இப்போ நீ நண்டுன்னு தான் சொன்னேன். மாற்றி சொல்லிட்டேன். நான் நண்டுன்னு யோசிச்சு நண்டுன்னு சொல்லிட்டேன். இது சிக்கனு, இது வந்து இறா. சத்தியம் பண்ணு. சத்தியமா நீ சாப்பிட்ட தோசை மேலே போய் சொன்னா டிசென்ட்ரி ஆகும். ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் போச்சு. சாப்பிட்ற எடுக்க மறந்துட்டோம். எடுக்கல. அப்பப்போ இந்த மாதிரி சாப்பிட்றதும் வந்து வேற லெவல் தான். அதனால் காரமே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கடையில் சாப்பிட்றதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்து ஆஃப் பாயிலோடு முடிக்கிறது தான். முடிங்க தான் வந்து ஒரு மன நிறைவோடு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஹாப்பியாக விடுவோம். எவ்வளோடா பெப்பர் இருந்த மொத்த பெப்பரே போட்டுட்டானா? அப்படி தான் போடுவோம். அப்போ கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பெப்பர் வந்து ஹிட் ஆகணும் இந்த தொண்டையில். ஆஃப் பாயில் சாப்பிடும்போது ஓரமாக இருக்கிறத நடுவில் கொஞ்சம் பெப்பரை தோச்சிக்கோ வேற தோச்சி காய போடுறேன். சாப்பிடுவோமா? ஒரே கல்பா.